வடக்கில் பேருந்து சேவைகள் மீதான முறைப்பாடுகள் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவு. ஐநா உதவி பொதுச் செயலாளருடன் பாதுகாப்பு செயலாளர் முக்கிய பேச்சுவார்த்தை. இலங்கையில் மே 1ஆம் தேதி முதல் அறிமுகமாகும் டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை. தேராவில் தமிழ் வித்தியாலயத்தின் குறைபாடுகளை ரவிகரன் எம்பி நேரில் சென்று ஆராய்வு. கர்தினாலின் ஓய்வு குறித்த செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை, கொழும்பு மறைமாவட்டம் தெளிவுபடுத்தல். சுருட்டப்பட்ட மில்லியன் கணக்கான டாலர்கள் இலங்கை புலனாய்வாளர்களுக்கு ஆஸ்திரேலியா பேருதவி. முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகத்துக்கு சீல். தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த இன்று கிளிநொச்சிக்கு விஜயம். கவிஞர் தீபச்செல்வன் உள்ளிட்ட எழுத்தாளர்களின் நூலை விடுவிக்க வலியுறுத்தி எதிர்வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம். மீண்டும் வாய்ப்பு வழங்க முடியாது, பூஜித ஜெயசுந்தரவின் கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம். மானிப்பாயில் சர்ச்சைக்குரிய கட்டுமான விவகாரம், ரஜீவன் ஆளுநருக்கு கடிதம். மின்சார சபைக்கு 38.7 பில்லியன் ரூபாய் நட்டம், மத்திய வங்கி அறிக்கை. வடக்கு மாகாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபையினால் முன்னெடுக்கப்படும் சில தொடரூந்து சேவைகளில் நிலவும் சீரின்மை மற்றும் காலதாமதங்கள் குறித்து பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை அடுத்து அவற்றை நிவர்த்திப்பதற்கான காத்திரமான நடவடிக்கைகள் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். முன்வைக்கப்பட்ட குறைபாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு பிராந்திய பொது முகாமையாளருக்கு எழுத்து மூலமான கோரிக்கைகளை அதிகார சபையின் தலைவர் முன்வைத்திருந்தார். இதன் அடிப்படையில் இலங்கை போக்குவரத்து சபையால் சம்பந்தப்பட்ட சாலை முகாமையாளர்களுக்கு கடும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் தோட்டவெளி வழித்தடத்தில் இலங்கை போக்குவரத்து சபையால் முன்னெடுக்கப்படும் பேருந்து சேவைகள் சீரற்று காணப்படுவதனால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து குறித்த சேவையை தடையின்றி தொடர்ச்சியாக முன்னெடுக்குமாறு மன்னார் சாலை முகாமையாளருக்கு பணிபுரிய விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை சீராக நடைபெற தவறும் பட்சத்தில் மக்களின் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்ய தனியார் துறையினருக்கு பிரவேசிக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் இருந்து ஓமந்தை நோக்கி செல்லும் பேருந்துகள் காலதாமதமாக செல்வதனால் மாணவர்கள் முதலாவது பாடவேளையை தவறவிடும் நிலை காணப்படுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் நலன் கருதி குறித்த பேருந்து காலை 7:25 மணிக்குள் பாடசாலையை வந்தடைவதை உறுதி செய்யுமாறு சாலை முகாமையாளருக்கு பிராந்திய முகாமையாளரால் அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குப்புளானிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி செல்லும் பேருந்து சேவைகளில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் ஏழாளி மீட்பு மக்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளும் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. இது தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு சாலை முகாமையாளருக்கு பணிபுரிய வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தமக்கான போக்குவரத்து சேவைகளை பெற்றுக் கொள்வதில் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை நீக்கி வினைத்திறனான மற்றும் முறையான போக்குவரத்து சேவையை உறுதிப்படுத்துவதில் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படும். எனவே போக்குவரத்து சேவைகள் தொடர்பான முறைப்பாடுகள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் எமது அதிகார சபையின் கவனத்துக்கு கொண்டு வர முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட இலங்கை பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்த ஐநாவின் அரசியல் மற்றும் அமெரிக்காக்கும் விவகாரங்களுக்கான உதவி பொதுச் செயலாளர் காலித் கியாரியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியுள்ளார். கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற இந்த சந்திப்பு ஐநாவுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி ஜயந்த ஜயசூரிய உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டனர். ஐநா அமைதிப்படை நடவடிக்கைகளுக்காக இலங்கை தரப்பினரை பயிற்றுவிப்பது மற்றும் தயார்படுத்துவது குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக பணியில் அமர்த்தப்படும் அனைத்து ராணுவத்தினருக்கும் பின்வரும் விடயங்களில் விரிவான பயிற்சிகள் வழங்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டது. மனித உரிமைகள் விடயங்கள், மனித உரிமைகள் தொடர்பான உரிய விசாரணை மற்றும் கொள்கைகள் குறித்து அறிவு, சர்வதேச மனிதாபிமான சட்டம், சர்வதேச போர் நடைமுறைகள் மற்றும் சட்டங்கள், மனித உரிமைகள் சட்டம், அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாக்கும் சர்வதேச சட்ட விதிகள்,
இந்த பயிற்சிகள் ஐநா அமைப்பின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதுடன் சர்வதேச சூழலில் தொழில்துறை ரீதியான ஒழுக்கத்தை பேணுவதை உறுதிப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நிறுவப்பட்ட விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு ஏற்படும் விளைவுகள் குறித்து ராணுவத்தினருக்கு தெளிவான வழிகாட்டல்கள் வழங்கப்படும். அத்துடன் ஏதேனும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவை குறித்து விசாரணை நடத்தும் பொறுப்புக்கூறல் பொறிமுறைகள் மற்றும் தேசிய விசாரணை அதிகாரியின் பங்கு குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. தவறிழைக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் பாதுகாப்பு செயலாளர் தலைமையிலான குழுவினர் இந்த சந்திப்பில் உறுதிப்படுத்தியுள்ளனர். இலங்கையின் முதல் டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை மே 1ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அமைச்சின் தகவலில் மேலும் இந்த முயற்சி தேசிய டிஜிட்டல் மயமாக்கலில் ஒரு படி முன்னேற்றத்தை குறிக்கின்றது. இது பொதுமக்கள் பாதுகாப்பை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பிளாஸ்டிக் அட்டைகளுக்கு பதிலாக இது அறிமுகப்படுத்தப்படுவது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கும் துணை புரியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த டிஜிட்டல் மோட்டார் காப்பீட்டு அட்டை இலங்கை காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, இலங்கை காப்பீட்டு சங்கம் மற்றும் இலங்கை போலீசார் ஆகிய துறைகளுடன் இணைந்து தொடங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பிசுவமடு தேராவில் தமிழ் வித்தியாலயத்துக்கு நேரில் சென்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறித்த பாடசாலையில் காணப்படும் வள பற்றாக்குறைகள் தொடர்பில் நேரில் ஆராய்ந்தார். அந்த வகையில் 170 மாணவர்கள் கல்வி கேட்கும் குறித்த பாடசாலைக்கு 21 ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆசிரியர் ஆளணி காணப்படுகின்ற போதும் தற்போது 18 ஆசிரியர்களை பணியாற்றி வருவதாக இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. பாடசாலை வளாகத்தினுள் அத்துமீறி உள்நுழைகின்ற இனம் தெரியாத சிலர் பாடசாலையின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து வருவதாக இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரிடம் முறையீடு செய்யப்பட்டது. எனவே சீரின்றி காணப்படும் பாடசாலை சுற்றுவேலியை சீரமைப்பதற்கும் பாடசாலைக்கு காவலாளியை பணியமர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக முழுமைப்படுத்தப்படாமல் ஆபத்தான நிலையில் உள்ள பாடசாலையின் பிரதான மண்டபத்தினை முழுமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்தோடு தரமாறு மாணவர்கள் வகுப்பறை கட்டிடம் இல்லாத நிலையில் முழுமைப்படுத்தப்படாமல் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள பாடசாலையின் பிரதான மண்டபத்திலேயே கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அதேவேளை பாடசாலை சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற விதத்தில் பாடசாலைக்கு முன்பாக காட்டுப்பகுதி ஒன்று காணப்படுவதாகவும் குறித்த காட்டுப்பகுதியை துப்புரவு செய்வது தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இது தவிர மாணவிகளுக்கான போதுமான கழிப்பறை வசதியை ஏற்படுத்தல், அலுவலக உதவியாளர் தேவை, கழிப்பறைகளை சீரமைத்தல், மைதான சீரமைப்பு, வெளிமாவட்ட ஆசிரியர்கள் தங்குவதற்கான விடுதி வசதியை ஏற்படுத்தல், போதுமான தளபாடங்களை பெற்றுக் கொடுத்தல், திறன் வகுப்பறை மற்றும் கணனி அறை, விளையாட்டு அறை வசதிகளை பாடசாலையில் ஏற்படுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளும் இதன்பொழுது பாராளுமன்ற உறுப்பினரிடம் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் பாடசாலை சமூகத்தினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள், குறைபாடுகள் தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் குமாரவேலு அகிலனும் பாராளுமன்ற உறுப்பினருடன் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மறைமாவட்ட ஆயர் மெல்கம் கத்தினா ரஞ்சித் ஆண்டகை இவ்வருட இறுதியில் தனது பதவியிலிருந்து ஓய்வு பெறப் போகிறார் என சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என கொழும்பு மறைமாவட்ட பொதுஜன தொடர்பு பணிப்பாளர் அருத்தந்தை ஜூட் கிறிஸ்தாந்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரியப்படுத்துகையில், ஆயர் ஒருவரின் பதவி அல்லது ஓய்வு குறித்த இறுதி தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் வத்திக்கானுக்கே உள்ளது. கர்தினாலின் பதவி நிலுவை குறித்து வத்திக்கானிடமிருந்து இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளும் கிடைக்கப்பெறவில்லை. கத்தோலிக்க திருச்சபையின் சட்டக்கோவையின்படி ஓர் ஆயர் தனது 80வது வயதை எட்டும் போது ஓய்வு பெறுவது குறித்து பரிசீலிக்கப்படும். இருப்பினும் அந்த பதவியில் நீடிப்பதா அல்லது ஓய்வு பெறுவதா என்பது குறித்த இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் பரிசுத்த பாப்பரசரிடமே உள்ளது. கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு அடுத்த ஆண்டு 80 வயது பூர்த்தியாக உள்ள நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொழும்பு மறைமாவட்ட தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படும் என சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இவ்வாறான செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என்று அருட்தந்தை ஜோர்ஜ் கிறிஸ்தாந்தோ திட்டவட்டமாக தெரிவித்தார். இலங்கை நிதி அமைச்சின் கணனி கட்டமைப்புக்குள் ஊடுருவி சைபர் குற்றவாளிகள் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருடிய சம்பவம் தொடர்பாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தற்போது இலங்கை புலனாய்வுத்துறையினருக்கு உதவி வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் மேத்யூ டக்வர்த் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு வழங்கப்பட வேண்டிய இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு கொடுப்பனவின் ஒரு பகுதியாக இந்த நிதி இருந்த நிலையில் இதற்கான தீர்வு காலம் 2025 செப்டம்பர் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. எனினும் கடந்த ஜனவரி மாதம் இந்த நிதியை சைபர் குற்றவாளிகள் சூட்சுமமாக திசை திருப்பி திருடியுள்ளனர்.
இதுகுறித்து நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரியபெரும, இலங்கை தரப்பிலிருந்து உரிய கொடுப்பனவு செலுத்தப்பட்ட பின்னரே சைபர் குற்றவாளிகள் கணனி கட்டமைப்பில் தலையிட்டு அந்த நிதியை வேறு கணக்குகளுக்கு மாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்படி சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர், கான்பராவில் உள்ள ஆஸ்திரேலிய அதிகாரிகள் இந்த விசாரணைக்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக கூறியுள்ளார். மேலும் இச்சம்பவம் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு ஆஸ்திரேலியா வழங்கும் ஆதரவில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் உறுதியளித்துள்ளார். தற்போது இச்சம்பவம் தொடர்பாக இலங்கையின் பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட முள்ளியவளை பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்களின் அதிரடி நடவடிக்கையில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகம் ஒன்று சீல் வைக்கப்பட்டது. மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள குறித்த உணவகம் சுகாதார விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து பொது சுகாதார பரிசோதகர் கஜலவனால் நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. உணவக நிர்வாகம் சார்பில் அவரும் முன்னிலையாகாத காரணத்தினால் உணவகத்தை சீல் செய்வதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கியது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பொது சுகாதார பரிசோதகர்களான பிரவீன் மற்றும் கஜலவன் ஆகியோர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் உணவகத்தை சீல் வைத்தனர். பொது சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற தவறும் விற்பனை நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்திலும் இதுபோன்ற திடீர் சோதனைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த இன்று கிளிநொச்சிக்கான விஜயத்தை மேற்கொண்டார். இதன்போது ஆணையரவு பகுதியில் குறிஞ்சாத்தீவின் முன்னைய காலம் போன்று உப்பு உற்பத்தியை மேற்கொண்டு வந்த குறிஞ்சாத்தீவு பகுதியையும் அமைச்சர் பார்வையிட்டதுடன் இப்பகுதியில் மீண்டும் உப்பு உற்பத்தியை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் இதன் பொருட்டு பலருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய வகையில் பலரது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து ஆணையரவு உப்பளத்தின் செயற்பாடுகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் கட்டுமான பணிகளையும் பார்வையிட்டார். அமைச்சருடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஜீவன், இளங்குமரன், தேசிய உப்பு நிறுவனத்தின் தலைவர், பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் தலைவர் மற்றும் முதலீட்டு சபையின் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். So how about the funding? So how much has been allocated for 2026? 1,200. So it's all right, but would it be possible for you to spend the entire amount in EDC? No, sir. No, we won't refund the next 2027. No, no. சுங்க திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கவிஞர் தீபச்செல்வன் உள்ளிட்ட எழுத்தாளர்களின் நூலை விடுவிக்க வலியுறுத்தி எதிர்வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்க உள்ளதாக உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் சத்யானந்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய போசகர். இந்த ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், ஈழ நிலத்தினுடைய படைப்பாளி எழுத்தாளர் தீபச்செல்வன் அவர்களுடைய 5 நூல்களை கடந்த 1 மாத காலமாக சுங்க திணைக்களம் பாதுகாப்பு அமைச்சோடு இணைந்து அதனை தடுத்து வைத்திருப்பது தொடர்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்துவதற்கான அழைப்பை விடுவதற்காகவே நாங்கள் இந்த ஊடக சந்திப்பில் மேற்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை, பண்பாட்டை வெளிப்படுத்துவதில் கடந்த கால போர் இலக்கியங்களுக்கு மிகப்பெரிய கனதியான பங்கு இருக்கு. ஒரு இனத்தினுடைய அறிவு திரட்சிக்கும் அறிவு மேம்பாட்டிற்கும் எழுத்தாளர்கள், கலைஞர்கள், படைப்பாளிகளுடைய இலக்கிய படைப்புகள் மிகவும் மூலாதாரமானவை, ஆதாரமானவை. அது ஒரு இலக்கிய வரலாற்று மூலாதாரமாகவும் இருக்கிறது. ஆனால் கடைசி இலங்கை அரசு இந்த நூல்கள், தீபச்சனுடைய 5 நூல்களை கடந்த 1 மாத காலமாக தடுத்து வைத்திருப்பதை கண்டித்து நாங்கள் இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு கிளிநொச்சி கந்தசாமி கோயிலிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடாத்துவதற்கு ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம், தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவை, மாவட்ட விவாதிகள் கழகம் ஊடாக கிளிநொச்சியில் இருக்கிற
கலை இலக்கிய படைப்பாளிகள், எழுத்தாளர்கள், பொது அமைப்புகள பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் அனைவரையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு அறைகோல் விடுப்பதற்காகவே இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறோம். ஈழத்தின் எழுத்தாளர் தீபச்செல்வன் தொடர்ந்து தமிழ் தேசிய பற்றுறுதியோடு எங்கள் மண்ணின் கதைகளை, எங்கள் மண்ணின் பாடுகளை, எங்கள் வலிகளை, தமிழர்களின் அபிலாசைகளை, சுதந்திர தாகத்தை, விடுதலை உணர்வை தொடர்ந்து தனது கலை இலக்கியங்களூடாக பதிவு செய்து வருபவர். இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு எழுத்தாளராக தமிழ் கூறும் நல்லுலகில் நன்கு அறியப்பட்டவர். ஈழத்திலும் சரி, புலம்பெயர் தேசங்களிலும் சரி, அவருடைய எழுத்துக்கள் மிகவும் கனதியாக நன்கு அறியப்பட்டவை. மிக முக்கியமாக சிங்கள மக்களிடையே, சிங்கள எழுத்தாளர்கள், வாசகர்களிடையே இவருடைய எழுத்துக்கள் மிகுந்த பரிச்சயம் பெற்றவை, நன்கு வாசிக்கப்படுபவை. பல இளைஞர்கள் தீபச்சனுடைய எழுத்துக்களை தொடர்பவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் அவருடைய பல இலக்கிய படைப்புகள், நாவல்கள், கவிதைகள் என்பன சிங்களத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கடந்த அவருடைய 5 நூல்கள் இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட போது சுங்க திணைக்களம் பாதுகாப்பு அமைச்சோடு இணைந்து அந்த நூல்களை தடுத்து வைத்திருக்கிறது. 1 மாத காலமாக தீபச்செல்வன் தடுத்து வைக்கப்பட்ட இந்த நூல்களை பெற்றுக்கொள்வதற்காக மிகுந்த சிரமத்தோடு தனித்து நின்று போராடி வருகிறார். அவருக்கு ஆதரவாக சிங்கள எழுத்தாளர்கள், தென்னிலங்கையிலே சமூக செயற்பாட்டாளர்களும் திரண்டிருப்பது மிக ஆரோக்கியமான ஒரு அறிகுறியாகும். கடந்த வாரம் அவருக்கு கலாசார அலுவல்கள் அமைச்சிலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நூல்களை விடுவிப்பது தொடர்பாக உங்களோடு கலந்துரையாட வேண்டியிருக்கிறது, ஒரு வழிகாட்டல் கருத்தமர்க்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது தீபச்செல்வனோடு நானும் அந்த கலாசார அலுவல்கள் அமைச்சுக்கு சென்றிருந்தோம். கலாசார அலுவல்கள் அமைச்சிலே சுங்க திணைக்களத்தை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார்கள். அங்கு இருக்கின்ற முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் அந்த விசாரணைக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே 50க்கும் மேற்பட்ட சிங்கள எழுத்தாளர்கள், கலைஞர்கள், படைப்பாளிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகத்தைச் சேர்ந்த பலரும் அங்கே திரண்டிருந்தார்கள் எங்களுக்கு ஆதரவாக. 3 மணி நேரம் கலாசார அலுவல்கள் அமைச்சில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். இருந்த போதும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பொழுதும் எந்த தீர்வும் எட்டப்படாமல் அந்த கலாசார அமைச்சர் கூட்டத்தின் இடைநடுவிலேயே அவர் சென்று விட்டார். பிரதி அமைச்சர் தொடர்ந்து கூட்டத்தை நடத்தினார். ஒரு விஷயத்தை நாங்கள் அதில் புரிந்து கொண்டோம். 3 மணி நேரம் கலந்துரையாடல் நடத்தப்பட்ட போதும் உங்களுடைய புத்தகம் 3 எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய அபிப்பிராயத்தை பெற்ற பின்னர் கலாசார அலுவல்கள் அமைச்சு ஒரு பரிந்துரையோடு சுங்க திணைக்களத்துக்கு ஒரு பரிந்துரை அனுப்புவதாக சொன்னார்கள். ஆனால் அதில் இருந்த 1-2 எழுத்தாளர்களுக்கு அந்த புத்தகத்தை முழுமையாக வாசிக்கவில்லை. அவர்களுக்கு தமிழ் மொழி தெரியாது இருந்தது. இருந்த போதும் பல்வேறு கருத்துக்களை சொல்லி நேரத்தை கடத்தி கொண்டிருந்தார்கள். எந்தவித தீர்வும் எட்டப்படாமல் 3 மணி நேர அந்த கலந்துரையாடல் நிறைவுபடுத்தப்பட்டது. இறுதியாக சொல்லப்பட்ட வாசகம் என்னவென்றால், பாதுகாப்பு அமைச்சுத்தான் இனி இந்த நூல்களை விடுவிப்பது தொடர்பாக தீர்மானத்தை எடுக்கும் என்ற ஒரு முடிவோடு நாங்கள் கலைந்து சென்றோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த மண்ணில் விடுதலை போராட்டம் நடந்த போதும் போர் இலக்கியங்கள் பல படைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அபிலாசைகளை, எங்களுடைய உணர்வுகளை சிங்கள மக்களுக்கு சொல்வதற்கு ஒரு ஊடகமாக இந்த கலை இலக்கியத்தை நாங்கள் ஊடகத்தை பயன்படுத்தி இருந்தோம். ஆனாலும் இப்பொழுது ஆட்சி மாறி இருந்த பொழுதும் ஆட்சியாளர்களுடைய அந்த ஒடுக்குமுறை கண்ணோட்டமும் ஆட்சியாளருடைய அந்த ஒடுக்குமுறை பொறியிலையும் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஏன்னா அவர்கள் ஒரு ஆதிக்க மனநிலையில் அடக்குமுறை எண்ணத்தோடு இந்த புத்தகங்களை சுதந்திரமாக விடுவதை தடை செய்வதிலேயே அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. உச்சமாக ஒரு விடயத்தையும் குறிப்பிடலாம். அங்கே இருந்த ஒருவர் கலந்துரையாடல் முடிவதன் பின்னர் அந்த அறியக்கூடியதாக இருந்தது. நாங்கள் இந்த அரசு, நாங்கள் உங்களோடு சுமூகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். வேறு அரசாங்கமாக இருந்திருந்தால் இப்படி அவர்கள் பேசி இருக்க மாட்டார்கள் என்ற மாதிரியான ஒரு அழுத்தத்தையும் அங்கே பிரியக்கூடிய நிலைமையும் அங்கே இருந்தது. மானிப்பாய் ஜி 139 கிராம சேவர் பிரிவில் முறையற்ற வகையில் அனுமதி வழங்கப்பட்டு 2 மாடி கட்டடம் அமைக்கப்பட்டு வருகின்றமை சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்ட தரப்பினர் கருத்து தெரிவிக்கையில், எல்லையையும் மீறி எங்களது காணிக்குள் 2 மாடி கட்டடம் ஒன்று கடந்த வருடம் தொடக்கம் கட்டப்பட்டு வருகின்றது. இது முறையற்ற வகையில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை நான் வலி தென்மேற்கு பிரதேச சபையினர், உள்ளூராட்சி திணைக்களம், நகர அபிவிருத்தி அதிகார சபை ஆகியோருக்கு அறிவித்தல் வழங்கினர். இருப்பினும் மேற்குறித்த எந்த அரசு நிறுவனங்களும் நமக்கு நீதியை வழங்காமல் அவர்களுக்காகவே கதைத்தனர். அதன் பின்னர் வடக்கு மாகாண ஆளுநரிடம் இது குறித்து முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் அவர் அந்த கட்டட நிர்மாண பணிகளை இடைநிறுத்துமாறு கடந்த நவம்பர் மாதம் எழுத்து மூலம் உத்தரவிட்டார்.
அதன்படி நிறுத்தப்பட்ட நிர்மாண பணிகள் தற்போது மீண்டும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு பிரதேச சபையினர் அனுமதி வழங்கியதாக கூறப்படுகின்றது. இதுகுறித்து நான் பிரதேச சபையினரிடம் வினவிய வேளை சரியாக தான் அனுமதி வழங்கியதாகவும், விரும்பினால் என்னை நீதிமன்றத்தில் வழக்கில் தாக்கல் செய்யுமாறும் கூறினர். முறையற்ற கட்டடங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டியது உள்ளூராட்சி சபைகளின் கடமை. ஆனால் அவர்கள் முறையற்ற வகையில் அனுமதியையும் வழங்கிவிட்டு எனது காணிக்குள் கட்டப்படும் கட்டடத்துக்கு எதிராக என்னை நீதிமன்றம் செல்லுமாறு கூறுகின்றார்கள். எமது காணிக்குள் வெட்டப்பட்ட குறித்த கட்டடத்திற்கான குழியானது மூடப்பட்டு கட்டடத்தின் உரிமையாளரது காணிக்குள்ளே மீண்டும் குழி வெட்டப்பட்டு நிர்மாண பணிகள் இடம்பெறுவதை தமது தொழில்நுட்ப உத்தியோகத்தர் உறுதிப்படுத்தியதாக வலி தென்மேற்கு பிரதேச சபையின் உபதவிசாளர் சுபாகர் எழுத்து மூலம் கூறியுள்ளார். ஆனால் மீண்டும் நான் உபதவிசாளரை நேரில் தொடர்பு கொண்டு வினவிய போது தனக்கு அந்த கடிதம் குறித்து தெரியாது என்றும் தான் பார்க்காமல் கையொப்பமிட்டதாகவும் பொறுப்பற்ற வகையில் கூறுகின்றனர். எனது காணி எல்லைக்கு உள்ளே நின்ற பயன் தரும் மரங்களான தென்னைகள், மாமரங்கள், நாவல், வேம்பு போன்ற மரங்கள் அந்த கட்டிடத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி வெட்டுமாறு பிரதேச சபையினர் அச்சுறுத்திய நிலையில் நாங்கள் அவற்றை வெட்டிவிட்டோம். அந்த வெட்டிய மரங்களும் தற்போது எமது காணிக்குள்ளேயே காணப்படுகின்றன. இப்போது அந்த மரங்களை அவ்விடத்தில் இருந்து அகற்றுமாறு கூறுகின்றார்கள். மரத்தினை தாங்கள் அச்சுறுத்தி வெட்டியமைக்கான ஆதாரம் இல்லாமல் செய்வதே அவர்களது நோக்கமாகும். மீண்டும் நாங்கள் உள்ளூராட்சி திணைக்களத்தில் முறையிட்ட நிலையில் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் வந்து வெளியாலேயே நின்று பார்த்தார். அதன் பின்னர் நாங்கள் கெஞ்சி கேட்டதால் தான் நமக்கு காணிக்குள் வந்து பார்த்தார். பின்னர் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அந்த கட்டட வேலைகளை செய்ய அனுமதிக்குமாறு கூறினார். அவரும் நீதிக்காக குரல் கொடுக்கவில்லை. வடக்கு மாகாண ஆளுநரின் உத்தரவை மீறி சட்டவிரோத செயல்கள் இடம்பெறுகின்ற பட்சத்தில் ஆளுநரும் வேடிக்கை பார்க்கின்றாரா என எண்ண தோன்றுகின்றது. எனவே ஆளுநர் நீங்கள் பிறப்பித்த உத்தரவை நேர்த்து போகாமல் பாதுகாத்து நீதியை நிலைநாட்ட வேண்டியது உங்களது கடமை. அதனை நீங்கள் செய்ய தவறும் பட்சத்தில் நீங்களும் ஊழலுக்கு துணை போகும் ஒருவர் என்றே நாங்கள் கருத வேண்டி ஏற்படும் என்றார். இதுகுறித்து தகவல் அறிவதற்கு வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் உதவிசாளர் சுபாகரை தொடர்பு கொண்ட வேளை அது பலனளிக்கவில்லை. மேலும் சண்டலிப்பார் பிரதேச செயலர் பிரபாகரமூர்த்தி குறித்த மரங்களை வெட்டுமாறு J139 கிராம சேவையாளர் ரஜிதாவுக்கு உத்தரவிட்டாரா என்பதை அறிவதற்காக அவருக்கு அழைப்பு மேற்கொண்ட வேளை அவரது அலைபேசி உறக்க நிலையில் காணப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுக்க தவறியமை மற்றும் கவனக்குறைவாக இருந்தமை தொடர்பில் தொடரப்பட்ட கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜ்ய ஜெயசுந்தரம் முன்வைத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகளான பிரியந்த லியனகே, விராஜ் வீரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகியோரை கொண்டு கொழும்பு மேல் நீதிமன்ற விசேட நீதாய நீதிமன்றம் நேற்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த மார்ச் 26ஆம் தேதி பூஜித ஜெயசுந்தர நீதிமன்ற கூண்டிலிருந்து வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில் அதில் சில விடயங்களை குறிப்பிட தவறிவிட்டதாகவும், எனவே மேலதிகமாக 2 விடயங்களை விளக்குவதற்கு அனுமதி கோரியும் அவரது சட்டத்தரணி ரோஷன் டெகிவலா நேற்று நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் இவ்வாறான கோரிக்கையை அனுமதிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களையும் பரிசீலித்து தலைமை நீதிபதி பிரியந்த லியனகே பூஜித ஜெயசுந்தரவுக்கு ஏற்கனவே தனது தரப்பு நியாயங்களை கூற முழுமையான வாய்ப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். கூண்டிலிருந்து வழங்கப்படும் இவ்வாறான வாக்குமூலங்கள் ஒரு சிறப்புரிமை என்றும் அவற்றை குறுக்கு விசாரணை செய்ய முடியாது என்பதால் மீண்டும் மீண்டும் அத்தகைய வாய்ப்பை வழங்குவது சட்டவிரோதமானது என்றும் நீதிபதி குறிப்பிட்டதை அடுத்து அவரின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது. அத்துடன் பிரதிவாதி சார்பில் மேலதிக சாட்சியாளர்களை அழைக்கப் போவதில்லை என அவரது சட்டத்தரணி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சாட்சியம் அளிக்க வந்திருந்த ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நந்தன முனசிங்க மற்றும் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வரண ஜெயசுந்தர ஆகியோரை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் எதிர்வருகின்ற மே மாதம் 22ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணங்கள் திருத்தி அமைக்கப்பட்ட போதிலும் கடந்த 2025ஆம் ஆண்டில் இலங்கை மின்சார சபை நட்டமடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த பொருளாதார ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு இறுதியில் மின்சார சபையின் மொத்த நட்டம் 38.7 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் பலமுறை மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலும் கட்டணங்கள் மேலும் 20% குறைக்கப்பட்டன. இந்த கட்டண குறைப்பு மற்றும் ஆண்டின் முதல் காலாண்டில் நிலவிய வறட்சியான காலநிலை காரணமாக வெப்ப மின் உற்பத்தி அதிகரித்தமை போன்றவற்றால் ஏற்பட்ட உற்பத்தி செலவு உயர்வு மின்சார சபையின் நிதி செயல்பாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிதி இழப்பை ஈடு செய்யும் நோக்கில் 2025 ஜூன் மாதம் மின்சார கட்டணங்கள் 15% அதிகரிக்கப்பட்ட போதிலும் அது நட்டத்தை ஈடு செய்ய போதுமானதாக அமையவில்லை என மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இதன் விளைவாக 2024 இறுதியில் 174.3 பில்லியன் ரூபாவாக இருந்த மின்சார சபையின் குறுகிய கால கடன்கள் மற்றும் பொறுப்புகள் 2025 இறுதியில் 206.2 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளன. அதே காலப்பகுதியில் நீண்ட கால பொறுப்புகள் 409 பில்லியனில் இருந்து 411.2 பில்லியன் ரூபாவாக
வெகுவாக உயர்வடைந்துள்ளன. இதேவேளை மின்சார விநியோக செலவு மற்றும் வருமான முன்கணிப்புகளை கருத்தில் கொண்டு 2026 ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணங்களை மேலும் 10.3% அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன.